அப்புறம் தேகஸ் கேட்குறான், அப்போ நீங்கள் அவங்கள சின்னதாக்க போகிறீங்களா குழந்தைங்க மாதிரி அப்படின்னு கேட்குறான். உடனே இவரும் ஆமாம், அப்படி மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க நம்மளை தொல்லையே பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். ஓ, இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு இனிமேல் தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேகஸும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்ப ரெண்டாவது விஷயம் நான் என்ன கேட்குறது, நான் வந்து இந்த தேர்ட் ஐயா கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து தேகஸ் அசந்து போயிடுறான். என்னது அந்த லெஜெண்டரி ஐயா, அது பவர்ஃபுல்லானதாச்சே, அந்த டாபூரா அப்பா காலத்தோடைய அது அழிஞ்சிருச்சு, அதை திருப்பி நீங்கள் கேட்க போகிறீங்களா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதான் கேட்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப தேக்க சொல்கிறான், அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் இப்படி பார்த்துட்டு சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், நான் வந்து இப்போ முடிசூட்டுற விழா எனக்கு வைப்பாங்க, அதுக்கு நான் போகணும், ரெடி ஆகணும், அப்புறம் இங்கே இருக்க 3 உலகத்துலேயும் நான் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து டீமன் உலகம் மொத்தம் 3, அந்த ஃபஸ்ட்டு உலகத்தில் இருக்கவங்க தான் கிங்கு, அதான் இந்த கிங் கோபரா, அவர் தான் கிங் கோமா, இவர் தான் இந்த சுப்ரீம் கிங்கு, இந்த 3 உலகத்தையுமே ஆட்சி செய்யப்படுறது இனிமேல் இவர் தான். அதனால இவர் சொல்கிறாரு, நான் போய் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நீ வந்து ஸ்பேஸ் ஷிப் ரெடி பண்ணி வை, நம்ம உலகத்தை போய் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அப்புறம் நான் வந்து இந்த நேவா நமக்கையும் கூட்டிகிட்டு வரேன், நமக்குங்கிற அந்த பிக்கோலோ இனம் தான் நமக்கு, அந்த இனத்தையும் நான் வந்து அதில் ஒருத்தர் தான் அந்த நேவா, அவர் வந்து டிராகன் பாலை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும், அவரே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவங்க இப்படி பேசிட்டு கிளம்பி போகிறப்ப இதெல்லாம் ஒருத்தன் வந்து நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு இப்போ நம்மளுக்கு தெரியாது. இதோட இந்த சீன் கட் ஆகுது. இந்த சீனில் கிங் கோமாவும் தேகஸும் ஸ்பேஸிப்போட ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தான் டிராகன் பால் டேமகாமியும் நின்றுட்டு இருக்காங்க. அதை இவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த நாமக், அந்த நேவாங்கிற நாமக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு வயசான தாத்தா, அவர் வந்து நம்ம தாத்தானே சொல்லலாம். அவர் வந்து அங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டு இங்கே தான் டிராகன் பால் இருக்குது, அதையும் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் அந்த கோமா. இந்த மட்டும் இந்த டாமகாமி இல்லைன்னா இந்த டிராகன் பாலை நம்ம எப்போயோ எடுத்துருக்கலாம் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே அந்த தாத்தா வந்ததுக்கப்புறம் அவரை ஸ்பேஸ்ஷிப்பில் ஏற்றிக்கிட்டு கிளம்ப போகிறாங்க. இதில் கோமா வந்து தாத்தா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். என்னையா இவ்வளோ நாற்று அடிக்குது, குளிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, குளிச்சேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பயோ சகதியில் விழுந்தப்பா, அப்போதாப்பா குளித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவன் இதை கேட்டுட்டு கிங் கோமா, நான் இங்கே உட்கார மாட்டேன், நான் வண்டி ஓட்டுறேன், தேகேசி நீ போய் அவர் கூட உட்காருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு இவர் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ போகிறப்ப அந்த தாத்தா கேட்குறாரு, நம்ம இந்த டீமன் உலகத்தை விட்டு வெளில போகக்கூடாது, எப்படி நீங்கள் போகிறீங்க, பர்மிஷன் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கிங் கோமா சொல்கிறான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம போகிறது எதுக்கு தெரியுமா, உன்னோட இனம் இன்னும் இருக்குது, அந்த நாமக்கினம், அந்த கோக்கு உலகத்தில் இருக்காங்கல்ல பிக்கலோ, அவங்கள தான் சொல்கிறான், இன்னும் இருக்காங்க தெரியுமா, அவங்கள பார்க்கறதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். சரிண்ணா அவரும் சொல்லிட்டு அப்படியா அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போகிறப்ப இவங்க உலகத்தை விட்டு வெளில வரப்ப அவங்க வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷுக்கிட்ட பர்மிஷன் கிட்ட தான் போகணும். அது செம்ம பெருசாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு. அதுக்கிட்ட போகிறாங்க. அது கேட்குது, யார் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறாரு, நான் தான் கிங் கோமா, நாங்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது வந்து கோட் நம்பர் கேட்குது. இவங்களும் வந்து கோட் நம்பர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அது வாயை திறந்து இவங்களை முழுங்கிடுது. இப்போ உள்ளே வந்து பெரிய போர்ட்டல் மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி மீன் வரும். அந்த மீன் வந்து கேட்கும், இப்போ நீங்கள் அவுட் சைடில் வந்து எந்த யூனிவர்ஸ்க்கு போக போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இவங்க வந்து அவன் குறித்து வச்சுருப்பான் தேகஸ் எல்லாத்தையும், நாங்கள் வந்து யூனிவர்ஸ் 7க்கு போக போகிறோம், அங்கே வந்து எத்தனாவது நம்பரு அந்த பிளானெட்டு அப்படிலாம் கேட்கும். அது வந்து 3வது நம்பர் தான். என்ன எல்லாருமே இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது போல், அந்த யூனிவர்ஸுக்கே எல்லோரும் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கிங் கோமா சொல்கிறான், யாரை சொல்கிற, ஓ இந்த பாபிடியும் டாபராவும் போனாங்களே அதை சொல்லிட்டியா அப்படின்னு கிங் கோமா கேட்குறான். உடனே அது சொல்லுது, இல்லை இல்லை டாக்டர் ஆரின்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் தான் போனாங்க, பார்த்தோம்ல தேகஸோட அக்கா, அவங்கள தான் சொல்லுது, அவங்களும் தான் போனாங்க அப்படின்னோடனே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பயமாகுது. இவ ஏன்டா போனால் நம்மளுக்கு எதுவும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காளா நமக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சரி சரி பேசுனது போதும், சீக்கிரம் வெளில போங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுது. அது வழியாக இவங்க வந்து உலகத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ உலகத்தில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்போ தான் இங்கே உலகத்தை காட்டுறாங்க. உலகத்தில் பார்த்தா ட்ரங்க்ஸுக்கு பிறந்த நாள், எல்லோரும் அப்படியே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ட்ரங்க்ஸ் நடந்து வரப்போ கிரில்லின் கேட்குறான், ட்ரங்க்ஸ் உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்குறான். எனக்கு 9 அப்படிங்கிறான். உடனே கிரில்லின்னு சொல்கிறான், என்னடா நீ இன்னும் 9 வயசுக்கு ஏற்ற மாதிரி வளரவே இல்லை, குட்டையாக இருக்க அப்படிங்கிறான். உடனே ட்ரங்க் சொல்கிறான், அதை நீ சொல்கிற பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்போ தான் கோக்கு சொல்கிறான், இல்லை சையன்லாம் 15 வயசுக்கு மேலே தான் நல்லா வளர ஆரம்பிப்பாங்க, அதனால தான் அவன் இப்படி இருக்கான். ஆமாம் நீனும் அப்படி தானே வளர்ந்த அப்படின்னு கிரில்லின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே கோக்கு சொல்கிறான், ஆனால் வெஜிட்டா மட்டும் ஏன் இன்னும் வளரவே இல்லைன்னு எனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே வெஜிட்டா இப்போ என்ன உனக்கு என் கூட சண்டை பண்ணணுமா கோக்கு அப்படின்னு கத்துறான். உடனே அதை விட்டுட்டு
அப்போ தான் கோகு அங்கே சுப்ரீம் காய் இருக்கிறத பார்த்துட்டு, சுப்ரீம் காய் நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா ஒரு வேலை விஷயமா நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவன் கேட்குறான் கோகு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றாயிட்டீங்களே, எப்படி பிரிஞ்சீங்க, உங்களால் பிரியவே முடியாதுன்னு நான் நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்ட்டே கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நீனும் வெஜிட்டாவும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் உங்களை பூ வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டீங்கல்ல, அதனால தான் நாங்கள் வந்து பூ கிட்ட ஹெல்ப் கேட்டோம் எங்களை பிரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே பக்கத்தில் தான் பூ சாப்பிட்டுட்டு இருக்கான் மார்ஜின் பூ. அவன் சொல்கிறான், ஆமாம் நான் தான் அவங்கள முழுங்கிட்டு துப்புனா அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் கிர்லின்னு சொல்கிறான், எப்படி பூ திருப்பி வந்தான்னா கோகு தான் செரான் ட்ராகன்கிட்ட விஷ் கேட்டிருப்பான். இது மாதிரி பூ வந்து திருப்பி வந்து நல்லவனா இந்த உலகத்திலே இருக்கட்டும் எங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டிருப்பான். அதனால தான் இப்போ பூ வந்து நல்லவனாக இருக்கான். இப்போ தான் சுப்ரீம் காய் கேட்குறாரு, ஆமாம் எங்கே கோகானே பார்க்க முடியல, எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. உடனே கோகு சொல்கிறான், ஆமாம் இப்போல்லாம் இங்கே இல்லை, படிக்க போயிருக்கான், படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் இவ்வளோ சண்டையில் அவனால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கோகுவை பற்றி தான் தெரியுமே. உடனே வெஜிட்டா கேட்குறான், வெஜிட்டாவா ட்ரைனிங் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வெஜிட்டாவும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிர்லின் அதை பார்த்துட்டு, இப்பயும் அவங்க திறந்த மாட்டாங்கப்பா, இப்படியே தான் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே புல்மா சொல்கிறா, இதே அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே அங்கே நல்லா சண்டை போயிட்டுருக்கு. அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கப்போ அதோட அந்த சீன் கட் ஆகுது. இங்கே காட்டுறாங்க அந்த வெளியில் தனியாக இருக்கும்ல அந்த காடோட பிளேஸு, அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த கடவுள் இடத்துல வந்து அந்த கருப்பு பூதம் இருக்குல்ல, அது வந்து பூத கண்ணாடி வச்சு உலகத்தில் நடக்கலாம் பார்த்துட்டு இருக்கு. எப்போ அவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்காங்கப்பா, நம்மளும் போகலாமா அப்படின்னு அந்த குட்டி நமக்கிட்ட கேட்குது. உடனே அந்த கடவுள் சொல்லுது, நம்மளாம் போக முடியாது, இப்போ வேணால் எந்த பிரச்சனை தான் நடக்கும், நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ தான் பார்த்தா திடீர்னு அந்த ஸ்பேஸ்ஷிப் வருமா, அதை பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரியே பிரச்சனை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படியே ஆடிட்டு வந்து கீழே இறங்குனோடனே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அங்கே ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வெளில அந்த 3 பேரும் வந்துட்டு கோமா, தேகஸு, அப்புறம் அந்த தாத்தா 3 பேரும் வெளில வந்துடுறாங்க. இவங்கள பார்த்துட்டு, யார் நீங்கள்லாம், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த குட்டி நமக்கு கேட்குது. உடனே இவங்க பார்த்துட்டு, நாங்களும் வந்து டீமன் உலகத்துலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் வந்து உன்னோட முன்னோர்களோட இனத்தை சேர்ந்தவங்க தான், உங்க அதுவும் ஷார்ப்பாக தானே இருக்குது, இந்த ஷார்ப்பாக இருக்கவங்க எல்லாருமே இந்த டீமன் உலகத்தை சேர்ந்தவங்க தான், ஷார்ப்பாக தானே இருக்குது, நீனும் எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த கிங் கோமா முன்னாடி வந்துட்டு, சரி அதெல்லாம் விட, இப்போ இங்கே இருக்க ட்ராகன் பால்ஸ் எல்லாம் நீ தானே மேனேஜ் பண்ணுற, இப்போ எல்லா ட்ராகன் பாலையும் இங்கே வர வைக்கிற அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அதுக்கு அந்த குட்டி நமக்கு சொல்லுது, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன், அதனால தாண்டா இந்த தாத்தாவை கூப்பிட்டுருந்தோம், போய் பண்ணியா அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் என்னத்தை பண்ண சொல்கிற அப்படின்னா, நம்ம இதுக்கு தான் இங்கே வந்தோம், போய் ட்ராகன் பால்லாம் எடு, உனக்கு இன்னும் 1000 வயசு எக்ஸ்ட்ரா தரேன் போயா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவரும் வந்துட்டு வெளியில் கையை தான் நீட்டுவார், அவரோட எல்லா பவரையும் கொண்டு வந்து இப்போ சொல்லுவார். என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து அவங்க ட்ராகன் பாலை யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளில எடுத்துருவார். அந்த பவரை வச்சு அந்த கல்லாக இருக்க பால்லாம் வந்து இந்த கடவுள் இடத்துல வந்து விழுந்து கிடக்கும். எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த தேகஸ் கேட்குறான், நமக்கு நீங்கள் உங்களால் வந்து இந்த பால்ஸ் எல்லாம் திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியுமில்ல ட்ராகன் பாலா அப்படின்னு கேட்குறான். முடியும்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அவர் பவரெல்லாம் காட்டுறாரு. உடனே அந்த பால் எல்லாமே கல்லாக இருக்க பால் எல்லாம் ட்ராகன் பாலாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாரும் அசந்து பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த குட்டி நமக்கு இருக்கான்ல கடவுள், அவர் சொல்கிறான், நீங்கள் என்ன தான் என்ன நீங்கள் அடித்து கேட்டாலும் நான் அந்த பாஸ்வேர்டை சொல்லவே மாட்டேன்டா, அதுக்கு முன்னாடி நான் செட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உடனே இந்த தேகேஷ் சொல்கிறேன், உனக்கு அந்த பாஸ்வேர்டெலாம் எங்களுக்கு தேவையில்ல, நாங்கள் வீடியோ பார்த்து ஏற்கனவே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரி சேரான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அந்த குட்டி நமக்கு தேகேஷ் அடிக்க வரப்ப அந்த குட்டி நமக்கு தேகேஷ் அடித்து போட்டுருவான். அடித்து போட்டோன்னா அந்த கருப்பு பூதம் ஓடி வரும். ஓடி வந்தோடனே அந்த தேகேஷ் பார்த்துட்டு கேட்பான், என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்குமா. எனக்கு அதெல்லாம் ஒன்று தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனை வர வச்சுருவாங்க. அந்த ட்ராகன் வந்தோடனே கேட்கும், சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன விஷ் வேணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ தான் இடமே இருட்டாயிரும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தில் இருக்க இந்த பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல கோகு இடம், அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். எப்படா இருட்டாச்சு, ட்ராகன் பாலை திருப்பி யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுதான் கல்லாக இருக்குமே, எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரே சந்தேகத்தோடு இருக்காங்க. அங்கே தான் சுப்ரீம் கை இருக்கார்ல, அவர் பார்க்குறாரு, உங்களால் அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாலே முடிஞ்சுது, ஏதோ பிரச்சனை வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இங்கே காட்டுறாங்க, அந்த ட்ராகன் சொல்லுது, என்ன விஷ் வேணாலும் நிறைவேற்றுறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லுது.
அப்போ தான் கிங் கோமா வந்துட்டு மாஜின் பூ கூட சண்டை போட்டாங்க பார்த்தியா, அவனையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சின்ன பசங்களாக மாற்றிடு அப்படிங்கிறான். உடனே ட்ராகன் கேட்குது, சின்ன பசங்களா, எத்தனை வயசு அப்படின்னு கேட்குது. எத்தனை வயசா, சரி ஃபஸ்ட்டு கிரேட் படிக்கிறாங்களா அது மாதிரி மாற்றிடு அப்படிங்குது. சரி ஏற்கனவே அந்த வயசில் இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ட்ராகன் கேட்குது. உடனே கிங் கோமா சொல்கிறான், அவங்கள கை குழந்தையா மாற்றிடு அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு ட்ராகனும் அந்த விஷயம் வந்து நிறைவேற்றிடுது. இங்கே கட்டுறாங்க எல்லாருமே சின்ன பசங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அத்தோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போக போக இன்னும் சூப்பராக இருக்கும் போது.